செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் பணி இம்மாத இறுதிக்குள் நிறைவு பெறும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மொத்தம் எத்தனை பள்ளிகளில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கிறது? எத்தனை மாணவர்கள் பயன்பெறுவார்கள்? விரிவான விவரம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதியை ஏற்படுத்த தமிழக அரசு உறுதி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இணையதள வசதி என்பது தற்போது ஒரு மிகவும் கட்டாயமான விஷயமாக மாறி இருக்கிறது. அது மாணவர்களின் வருகை பதிவேடு உள்ளிட்ட விவரங்கள் மட்டுமில்லாமல் இன்றைக்கு பல தேர்வுகள், அதே போல படிப்பு சார்ந்த பல விஷயங்களுக்கும் இணையதள வசதி என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. தனியார் பள்ளிகளில் அனைத்து பள்ளிகளிலும் இணையதள வசதி இருக்கக்கூடிய நிலையில் அவற்றிற்கு இணையாக அல்லது அவற்றிற்கும் மேலாக செயல்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் அனைத்து பள்ளிகளிலும், இந்த அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதியை உருவாக்க அதிகாரிகள் தொடர்ந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு 50% பள்ளிகள், குறிப்பாக உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இந்த இணையதள வசதி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் ஹைடெக் லேப் என்ற ஆய்வகங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சில வளர்ந்த மாவட்டங்கள் அல்லது அதிகமான நகரம் மயமான இடங்கள் போன்றவற்றில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்கள், பின்தங்கிய கிராமமாக இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலும் இணையதள வசதி உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு தொடர்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் 6023 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகம், அந்த ஹைடெக் லேப் 5 மற்றும் 6 MBBS இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் தற்போது பயன்படுத்தி வருகின்றார்கள். மேலும் இந்த இணையதள வசதியினுடைய அந்த திறனை கூட்டக்கூடிய வகையிலும், அதாவது 100 MBBS ஸ்பீட் என்ற அளவில் உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு BSNL நிறுவனத்துடன் இணைந்து இணையதள வசதியினை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6223 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இதுவரை 5907 பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மீதம் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் இணையதள வசதி உருவாக்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், எங்கெல்லாம் அந்த குறைவான ஸ்பீடு, இன்டர்நெட் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும், குறைவான வேகம் இருக்கக்கூடிய இடங்களில் 100 MBBSக்கும் அதிகமான வேகம் கொண்ட அந்த இணையதள வசதியை கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், 19,668 அரசு பள்ளிகளுக்கு இப்பணியானது இம்மாத இறுதிக்குள் நிறைவடையும் வண்ணம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டம் குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.